கார்த்திகை தீபம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ. கனடா போகிறதுக்கு முன்னாடி ரேவதி கோவிலில் கார்த்தியை மீட் பண்ணுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு அம்மா கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் மாமா, என் நெத்தியில் குங்குமம் வச்சு விடுங்கன்னு கார்த்திகிட்ட சொல்ல கார்த்தியும் ரேவதிக்கு குங்குமத்தை வச்சு விட்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ரேவதி தடுமாறி விழ போகிறாங்க. கார்த்தி தான் ஓடி போய் பிடிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்திக் அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு எதுக்காக போலியான பிஎன்ஆர் கொடுத்து ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிங்க சொல்லுங்கன்னு அங்கே இருக்கிறவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் கார்த்திகை எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் விசாரிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் ஒளிவு மறைவுமாக பேசுகிறாரு. இருந்தாலும் கார்த்தி சரி நீங்கள் உண்மை சொல்கிறாரு தான் போலீஸாக வர வைக்கிறேன்னு ஃபோன் எடுக்கும்போது அப்போது ஒரு லேடி வந்தாங்க, இது மாதிரி டிக்கெட்டை மாற்றி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஏன் போகிற டிக்கெட் மட்டும் போட்டிருக்கீங்க, ஏன் ரிட்டன் டிக்கெட் போடலன்னு சொல்லி கேட்கும்போது அது தெரியல சார், ஆனால் அவங்க அப்படி தான் போட்டு தர சொன்னாங்க, மேற்கொண்டு கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கு உண்மை என்னென்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த கார்த்தி ரேவதி கிட்ட எப்படி சொல்ல போகிறாரு, ரேவதி கனடா போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக ரேவதி போக மாட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.